இன்றைக்கி தான் நான் தடவை ரசம் சாதம் செஞ்சுருக்கிறேன். இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சா அப்படின்னு சாப்பிடும்போது தான் யோசித்தேன். ஆனாலும் ஒரு சில மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த மிஸ்டேக்கெல்லாம் உங்களை கூட நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல டேஸ்டியான இந்த ரசம் சாதம் எல்லா டைம்லையும் நம்ம சாப்பிட்லாம். இதுக்காக பச்சரிசி 1 கப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வீதம் பாசிப்பயிறு பருப்பு, அதே மாதிரி துவரம் பருப்பு ரெண்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ண வைங்க. இந்த டைமில் இதுக்காக ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் எடுத்த இந்த அளவின்னு பாதியை நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. மல்லி, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், பிளாக் பெப்பர் எல்லாமே நான் எடுத்தது இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வீதம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் காஞ்ச மிளகு, கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதே அளவுக்கு எடுத்துகிட்டு அரைச்சதுக்கப்புறம் பாதியாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இது நம்ம நிறைய சேர்த்தா தான் டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம இடித்து எடுத்துக்கணும். இல்லாட்டினா சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு ஆட் பண்ணி நல்ல பொரிய விடுங்க. இது நீங்கள் டைரெக்டாக ப்ரெஷர் குக்கர்லேயும் தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறேன். கடுகு முழுசாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய கரண்டி நிறைய பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிங்க. இது இந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது 2 சின்ன கரண்டி நிறைய சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டொமேட்டோ கட் பண்ணி சும்மா கிண்டிட்டு நம்ம உடனே அரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு பவுடரும் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுதான் பண்ண மிஸ்டேக். நீங்கள் பாதி சேர்த்துக்குங்க. அதே மாதிரி புளியும் நம்ம நார்மலாக ரசத்துக்கு ஆட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் ஆட் பண்ணேன். நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் சேர்க்கல அந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலையும் சேர்த்து மீட்டுன்னுள்ள ஆப்ஷனில் வேக வச்சுருந்தேன். தண்ணி மட்டும் 1 கப்பு ரைஸுக்கு ஒரு 4 இல்லைன்னா 5 கப்புன்னுள்ள அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதில் சாஃப்டாக வரும். இந்த டைமில் பப்படம், மோர் மிளகெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை நீங்கள் முட்டை பாயில் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வச்ச தண்ணியெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி வந்துடல. நம்ம கலந்து விட்டாலே நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வரும். ஒரு வேளை உங்களுக்கு திக்காகிடுச்சுன்னா சூடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம் கூட, மசாலையும் கூட இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் பேலன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஃப்ளேவர் எல்லாம் பிடிச்சிருந்தது. எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த அளவெல்லாம் கம்மி பண்ணிக்க சொன்னது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன்னே, கண்டிப்பாக இதுக்கு முன்னே ரசம் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் இது ரெடி ஆகிடும்னு நினச்சேன். சாப்பிடும்போது தான் தெரியுது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.